ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகனோட பார்ட் 3 தான் போட்டிருக்கோம். கதையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்பு தலைவன் ஆயிடுவோம். அப்புறமேட்டுக்கு என்ன நடக்குது அப்படின்றத அந்த படம் வந்து முழுக்க கொண்டு போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வளர்க்குற ட்ராகனுக்குலாம் சுத்தமாக இடம் இருக்காது. அந்த ட்ராகனுக்குலாம் ஒரு சேஃபான ஒரு இடம் இருக்கணும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சி இல்லை ட்ராகன் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றது தான் ஹிக்கப்போட ஒரே குறிக்கோள். அதுக்காக அவன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருப்பான். அந்த நேரத்தில் தான் நம்மளோட டூத்லெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நைட் ஃபியூரி கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்புக்கும் டூத்லெஸ்ஸுக்கும் நிறையவே பிரிவினை ஏற்படும். இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்றத இந்த படம் முழுக்க இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகனை ஹண்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த படத்தில் முழுக்க பார்க்கலாம். சரி வாங்க தொலைன்னு பேசாமல் கதைக்குள்ளே போயிடலாம். அப்படியே படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா சில செய்தி வந்து கிடைக்கிது. எப்படின்னா கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராகனை கடத்திட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கப்பலில் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு. யாருன்னா ஒரு வந்து பாதுகாவலர். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்திர நெருப்பு வர மாதிரி இருக்குது. அது வேற யாரும் இல்லை, நம்மளோட ஹிக்கப் தான். ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி பின்னாடி இருக்கவன்ட்ட சொல்கிறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு டிராகன் வந்துருச்சு. அப்படிங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேத்துக்கும் சண்டை நடக்குது. யாரா நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடமே நெருப்பு பிடிச்சி எரியுது. அப்படியே அவன் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான் எல்லாம் வாங்கன்ட்டு. எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க போல, யாருமே காணோம். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ்ஸும் வர பார்த்தீங்கன்னா நைட் ஃபியூரியா எப்போ நைட் ஃபியூரி வாங்கிட்டா அப்படின்ற பார்த்தீங்கன்னா நான் தான் ஹிக்கப் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காவலரும் கத்த ஆரம்பிக்கிறான் எல்லாம் வாங்கன்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் மட்டும் இல்லை, ஹிக்கப்போட ஃப்ரெண்ட்ஸும் தான் வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்பவே பயம் கொடுத்துக்குது. என்னடா இதெல்லாம் ஆளுக்கு ஒரு டிராகன் வளர்க்குறீங்க, உங்ககிட்ட எதிராக டிராகன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ரொம்பவே சந்தேகம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்துடுறாங்க, டஃப்னட் வந்துடுறாங்க. நான் என்ன சொன்னேன், உங்களை யாரையும் வர வேணாம் அப்படின்னு தானே சொன்னேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்ட்ரேட்டை தான் காப்பாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவலை பட்டுன்னு அடிச்சுட்டு அந்த கேட்டை திறந்துருப்போம். ஹிக்கப் உடனே கேட்பான், நான் உங்க யாரையுமே இங்கே வர வேணாம்னு சொன்னேன், எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க முந்திரி கொட்டை மாதிரி அப்படின்னு கேட்குறப்ப ஆஸ்ட்ரேட் இருந்துட்டு ஹிக்கப் நீ கம்முன்றோட கொண்டு தெரியாது அப்படின்ற மாதிரி போயிட்டு அப்படியே அங்கே இருக்க எல்லா டிராகனையும் திறந்து விட்றாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் புது விதமான டிராகன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ரஃப்னட்லாம் பார்த்தோன்னே அதை பார்த்தோன்னே பயந்துட்டா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் எல்லாத்தையும் திறந்துட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் சீக்கிரமாக தாக்குங்க, நம்ம அந்த எல்லா டிராகன் எல்லாத்தையுமே நம்ம இடத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க எல்லாத்தையுமே ஃபைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிராகன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. எல்லா காவலரையும் அடித்து அங்கே இருக்க எல்லா டிராகனையும் காப்பாற்றுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா டிராகனையும் காப்பாற்றிடுறாங்க. அது மாதிரி காவலர்களையும் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப பார்க்குறாங்க. சரி இடத்துல நம்ம கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி ஹிக்கப் வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைட்டும் முடியுது, எல்லா டிராகனையும் காப்பாற்றிடுறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டூத்லெஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிராகன் இருக்க மாதிரியே தோணுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஃபியூரி ஒன்று இருக்கும். ஆனால் அது வந்து மறைஞ்சிருக்கும். நம்ம டூத்லெஸ் வந்து பார்ப்பான், நாங்கள் எந்த இதுவுமே இருக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ்ஸும் ஹிக்கப்பும் அந்த இடத்துல இருந்து வேகமாக கிளம்பிடுவாங்க. கிட்டத்தட்ட எல்லா டிராகனுமே காப்பாற்றிட்டாங்க, ஒரு டிராகனை தவிர. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துக்கு போகிறதான் காமிக்கிறாங்க. ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி காப்பாற்றின எல்லா டிராகனையும் அவனோட நகரத்துக்கு தான் கூட்டிகிட்டு வரான். இதே மாதிரி தான் நிறைய இடத்துல போய்ட்டு போர் செஞ்சு எல்லா டிராகனும் வீடு வச்சு அவனோட இடத்துக்கு கூட்டு வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா டிராகனுக்குமே ஒவ்வொரு வீடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான மசாஜ் சென்டர் அது மாதிரி எல்லாமே இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட அதிகமாகவே இந்த இடத்துல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்காக தான் ஹிக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த தேடுவான். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறமா பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுவிதமான டிராகன்ஸ்லாம் கூட்டு வந்து வச்சிருக்கான். காபர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு எப்படி இன்னைக்கு ஃபைட்டு போணுச்சு அப்படின்ற மாதிரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு எங்கே போணுச்சு, சொதப்போன்னு சொதப்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹிக்கப்போட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிராகனை நம்பி தான் உங்களை நம்பவே மாட்டேங்கிறீங்க, எல்லாத்தையும் டிராகன் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து உங்களையும் கொஞ்சம் நம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அவன் கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய டிராகன் இருக்கு இல்லையா, இந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா விளாட்றன்ற பேரில் அங்கே இருக்க எல்லா இடத்தையுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிரும். இவங்க ரொம்ப நாளாக கட்டின வீடு வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் நாசமாக போயிடும். கேப் இருந்துட்டு உடனே திட்டுறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே இங்கே டிராகன்லாம் வளர்ந்துட்டு இருக்கு, எதுக்கு இவ்வளோ டிராகன் அங்கே கொண்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி காபர் ஹிக்கப்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹிக்கப் இருந்துட்டு உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இதுக்கு மேலே நீ ஒழுங்காரு அப்படின்ற மாதிரி அந்த டிராகனையும் மிரட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட சொல்கிறாரு, இங்கே பாரு நம்ம டிராகனை தாண்டி தான் போக வேண்டியதாக இருக்குது எங்கே போனாலும். இங்கே பார்த்தீங்கன்னா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க குழம்பு சட்டியில். உடனே ஹிக்கப் இல்லை காபர் அப்படிலாம் இல்லை, சரித்திரத்திலே நம்ம தான் முதல் இடத்த பிடிச்சிருக்கோம், டிராகனை வளர்த்ததே நம்ம இனம் தான் அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. என்னமோ போ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காபரும் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் தான் அந்த நாட்டோட செல்ல பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி ஆஸ்ட்ரேடியும் ஹிக்கப்பையும் பிடிச்சி காபர் இப்படி பேசிட்டு இருக்காரு. காபர் பார்த்தீங்கன்னா அப்படி பேசிட்டே கிளம்புறாரு, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு. இந்த இடத்துல தான் நம்மளோட டஃப்னட் வரான். டஃப்னட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிக்கப்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனை வந்து ஆஸ்ட்ரேட் வந்து லவ் பண்ணுறாளாட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த போட் இருக்க இடத்த தான் காமிக்கிறாங்க. இது வந்து வேற ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்லன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிராகனையும் அடிமைத்தனம் பண்ணுற மாதிரி இவன் புதுசாக ஒருத்தன் ஆரம்பிச்சிருக்கான். இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான்னா எல்லா டிராகனையும் அடிமை பண்ணுவான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா புதுவிதமான டிராகன்ஸ் எல்லாத்தையுமே அடி பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபியூரினா ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவன்ட்ட ஹெல்ப்புக்காக அங்கே நேற்று வந்து டிராகனை தூக்கிட்டு போனாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவன்ட்ட கேட்டுட்டு
சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் ட்ராகன்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க எங்களை அடிச்சு போட்டு. இந்த மாதிரி இவங்க எல்லாரும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கெட்டவன்டா போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி பிடிச்சி கொடு அப்படின்ற மாதிரி. அதுக்கு எனக்கு என்ன பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நைட் ஃபியூரியை போய் காமிக்கிறாங்க. எங்ககிட்ட அந்த ஃபீமேல் நைட் ஃபியூரி மட்டும்தான் இருக்குது. இதுக்கு வந்து மறையிற தன்மை இருக்கிறதுனால இது ஒன்று மட்டும் தான் தப்பிச்சிருச்சு. மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டயே ஒரு நைட் ஃபியூரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டவனுக்கு வந்து ஒரு யோசனை, சரி நான் அந்த டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டிராகன் ஒன்று எந்திரிச்சு வரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அம்பு விட்டு அந்த டிராகன் அப்படியே சாச்சிருவான். தோய்கோட மவனுக்கு இவ்வளோ தைரியமா, அவன் தான் அந்த எல்லா வேலையும் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டே இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்பை தான் காமிக்கிறாங்க. அதாவது ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கப்போ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மலை சைடு தூக்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட சொல்லுவாராமா, இந்த மாதிரி சன் சைடு இருக்கு பாரு, அந்த சைடு தான் டிராகன்ஸ்லாம் நிறையா இருக்கும், நான் அங்கே நிறைய வாட்டி போயிருக்கேன், நிறைய நோட்ஸும் எடுத்து வச்சிருக்கேன், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஹிக்கப் வந்து அந்த பழைய ஞாபகம்லாம் நினைவுக்கு வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்துட்டு எங்கே தான் எல்லா டிராகனையும் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டூத்லெஸ்ஸை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த காலை தூக்கி போகிறேன் போய் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டையை தூக்கி போகிறான். அந்த டிராகனும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து போட்டுருது. அப்படியே அவன் பார்த்தீங்கன்னா மேப்பை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் இவங்கெல்லாம் எங்கே கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி. இவனுக்கு வந்து ஃபுல் கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராகனை ஒரு நல்ல இடத்துல வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆஸ்டிட்டும் என்ன ஹிக்கப் யோசிச்சுக்கிட்டே இருக்க, நான் தான் சொன்னேன் இல்லை டிராகனுக்கு தான் இங்கே தேவையான இடம் இருக்குது, இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஹிக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராகன்லாம் சுதந்திரமாக வாழணும், அதுக்காக ஒரு நல்ல இடத்த தேடணும் அப்படின்றதான் என் மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஆஸ்டிட் என்ன தான் சொன்னாலும் வந்து காதிலே கேட்க மாட்டேங்கிறான். ஆனால் அங்கே இருக்க டிராகன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியாமல் ஜாலியாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குங்க. அப்படியே ஆஸ்டிட்டும் ஹிக்கப்பும் பார்த்தீங்கன்னா அந்த டிராகனை பற்றியே பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாலும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டூத்லெஸ் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ இருக்க மாதிரி தோணுது. சரி என்னதான் இருக்குது அப்படின்ற மாதிரி போய் பார்க்கலான்னு அந்த காட்டுக்குள்ளார போகிறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் என்னமோ படுத்துருக்கு. என்ன இது பார்க்கணுன்ட்டு அப்படியே அமைதியாக பக்கத்தில் போயிட்டுருக்கான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஃபியூரி, அதாவது ஒயிட் கலர் நைட் ஃபியூரி அங்கே வந்து படுத்துருக்கு. அதை பார்த்தோன்னா என்னது இது அப்படின்ற மாதிரி மெதுவாக பக்கத்தில் போகிறான். அந்த நைட் ஃபியூரியும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சு மெதுவாக பார்க்குது, என்னது இது அப்படின்ற மாதிரி. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு சும்மா வாயில் அரைச்சிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 நைட் ஃபியூரியும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்குதுங்க. என்ன இது வெள்ளையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த நைட் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா என்னது கருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி. 2 நம்ம இனம் தானா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஒயிட் நைட் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு நெருப்பை கக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்பும் ஆஸ்டிட்டும் அந்த காட்டுக்குள்ளே வராங்க. எங்கடா டூத்லெஸ் போனோம் அப்படின்ற மாதிரி டூத்லெஸ் தெரியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் நைட் ஃபியூரி இருந்ததுன்னா நெருப்பை கக்கிட்டு அது பாட்டுக்கு பறந்து போகும். அது பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ்ஸும் என்ன இது இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு காமிக்கிறாங்க. ஹிக்கப் வந்து நம்ம டூத்லெஸ்ஸை சொல்லிட்டு இருக்கான், அடே பக்கவாயா இந்த மாதிரி லவ்வுக்கெல்லாம் பண்ணக்கூடாது, பொண்ணுங்களே நம்பக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்டிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சுட்டு போகிறா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் கூட ஆடணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு நப்பாசை. டஃப்னட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹிக்கப்பை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். அப்படியே காட்டில் போயிட்டு பேசிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்டிட்டை பற்றி தான் பேசுகிறான். ஆஸ்டிட் வந்து உன்னை லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது, நீ என்ன நினைக்கிற அதை பற்றி அப்படின்னு பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ் போயிட்டே இருக்கான். அங்கே ஏதோ ஒரு ஊசி மாதிரி கிடக்குது. இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊசி மாதிரி கிடக்குது, ஏதோ அம்பை வச்சு ஏதோ குத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏய் டூத்லெஸ் உடனே இங்கே வராதரா அப்படின்ற மாதிரி டூத்லெஸ்ஸை சொல்கிறான். அப்படியே ஒரு குச்சை தூக்கி போட்டு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராப் ஒன்று வச்சிருக்காங்க, எப்படின்னா டிராகனை பிடிக்கிற மாதிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஊசியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்பும் அந்த நகரத்துக்கு எடுத்துட்டு வருவான். இங்கே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் கேட்குறான், இதை பற்றி யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எரிட்டத்தை பார்த்துட்டு சொல்கிறான், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டவங்க யூஸ் பண்ணுறது, நம்ம நைட் ஃபியூரியை பிடிக்கிறதுக்கு தான் வந்திருப்பாங்க போல எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு மட்டும்தான் இந்த யூஸியை பயன்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஹிக்கப் வந்துட்டு என்னடா இது புதுசாக ஒரு பிரச்சனை வந்துருச்சா அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே அவன் வந்து புக்கை எடுத்து வச்சு அந்த மேப்பை சீக்கிரமாக ரெடி பண்ண பார்க்குறான். ஏன்னா எல்லா டிராகனும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்றத அவனோட குறிக்கோள். நீ அதை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கெட்டவன் அவங்க இடத்துக்கே வந்துடுறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் கத்தி எடுத்துகிட்டு மிரட்டுறான், உன்னோட பாச்சாலாம் அங்கே பழிக்காது அப்படின்ற மாதிரி அந்த கெட்டவன் சொல்கிறான். நீ யார், உனக்கு என்ன வேணும், நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஹிக்கப் கேட்குறப்ப நான் வந்து இந்த இடத்த ஆக்கிரமிக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு கூலாக பேசிகிட்டு இருக்கான். ஹிக்கப் வந்துட்டு எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான், நீ தானே இந்த ஸ்டாய்க்கோட மாவன் அப்படின்ற மாதிரி. ஆமாம் அதுக்கு இப்போ என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹிக்கப்பும் சொல்கிறான். நீ ஏதோ ஒரு நைட் ஃபியூரி வளர்க்குறியாமா அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன், அது எனக்கு வேணும், அதை மரியாதையாக எனக்கு கொடுத்துரு, இல்லாட்டா நான் அந்த நகரத்தை அழிச்சிருவேன், அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். நம்ம ஹிக்கப்புக்கு வந்துட்டு ரொம்பவே கோவம் வருது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹிக்கப்பால் ஒன்றும் பண்ண முடியல. இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பையன் தான். இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே அழிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி ஊற்றுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராகன் ஒன்று வச்சிருக்கான் அவனுக்கு அடிமையாகவே. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்கு நெருப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அம்மாவும் வந்துறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்பை காப்பாற்றுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவன் சொல்லிட்டு கிளம்பிடுறான், அந்த டிராகனை மரியாதை என்கிட்ட கொடுத்துரு, இல்லாட்டினா அந்த நகரத்தை ஒட்டு மொத்தமாக அழிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். கொஞ்ச நேரத்தில் அவங்க பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் ஒன்று போடுறான் ஹிக்கப். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குற டிராகன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உலகத்தில் கொண்டு போய் விட்டணும். அங்கே இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது,
அந்த மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு போய் உள்ளான்ருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ஊர் மக்கள்லாம் அதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் ஒருத்தர் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறாங்க. பரவாயில்ல, ஹிக்கப் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம தான் ஃபஸ்ட்டு வளர்த்தோம், நம்ம தான் அந்த டிராகனையும் பாதுகாக்கணும், இப்படியே விட்டோம்னா டிராகன் இனிமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி ஹிக்கப் சொல்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிட் சொல்கிறா, தலைமை யாரோ அவங்க சொல்கிறத கேளுங்க, நீங்கள் பாட்டுக்கு ஆளுக்கு ஒன்று பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே ஒரு வழியாக வந்துட்டுனா நம்ம ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. விடிஞ்சதும் எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம், எல்லாம் அவங்கவுங்க. இருந்தாலும் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு யாருக்குமே மனசு இல்லை, இருந்தாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே காலையில் இந்த இடத்த விட்டு எல்லாம் கிளம்புறாங்க டிராகனை கூட்டிகிட்டு. பார்த்தீங்கன்னா பாதி டிராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி டிராகன்ஸ்லாம் இருக்க முடியாது, அதெல்லாம் ரொம்ப தூரம் பறக்க முடியாதுன்றதுனால அதை கப்பலில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. மற்ற பெரிய டிராகன்ஸ்லாம் அப்படி பறக்குதுங்க. ஹிக்கப் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே வழி நடத்தி அப்படியே அந்த புதிய இடத்த தேடி போயிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டவன் இருக்க இடத்த தான் காமிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தோமே, நீ என்ன அங்கே அசால்ட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கெட்டவனை பார்த்துவீங்களாம் கேட்குறாங்க. நான் அந்த வேலைக்கெல்லாம் ஆள் கரெக்டாக தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக பறந்து அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கெட்டவன் சொல்கிறான், நீங்கள் வந்து நைட் ஃபியூரி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த நைட் ஃபியூரி வந்து நான் எதுக்கு வச்சிருக்கேன், அந்த டிராகனை வளையவில் வச்சு அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் அந்த ஒரு ஒயிட் நைட் ஃபியூரியவே நான் வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் நைட் ஃபியூரி இங்கே வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகையை விட்டுட்டு போனோம்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம டூத்லெஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு கேட்கல, என்னதான் இருந்தாலும் அந்த நைட் ஃபியூரியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் நைட் ஃபியூரி இருக்கும் இல்லையா, இந்த ஒயிட் நைட் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்பை தூக்கி தண்ணியில் போட்டு நான் முக்கியமா லவே முக்கியமா அப்படின்ற மாதிரி நம்ம டூத்லெஸ் கேட்குது. டூத்லெஸ் வந்துட்டு உடனே எதையுமே யோசிக்காம டக்குன்னு போய் நம்ம ஹிக்கப்பை தான் காப்பாற்றுது. என்னதான் இருந்தாலும் ஹிக்கப் கூட தானே ரொம்ப நாள் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவன் மேப் போட்டுட்டு இருக்கான். இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்ததுனால ரொம்பவே கலப்பாக இருக்குது. சரி வாங்க இந்த ஒரு இடத்துல எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு இடத்துக்கு வராங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருவி இடமும் அருமையாக இருக்குது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேற்கு திசை பக்கமாக போங்க, அங்கே அந்த வழியாக தான் அவங்க பேர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாத்தையும் சொல்லி அவங்களை அமுச்சு வைக்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப் இருக்க இடத்துல காமிப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்ததுனால கலப்பாக இருக்குது. எல்லாரும் வந்து ஒரு இடத்த வந்து பார்த்து தங்குறாங்க. ஃபிஷ்லெக் வந்து எரிட்டு கேட்டுறான், நீ வந்து எப்படி இவ்வளோ நாளாக கெட்டவங்க கூட இருந்த, இப்போ வந்து எங்கள் கூட ஜாயின்டாக இருக்க அப்படின்னு கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காபர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ டிராகன்ஸ் இருக்குது அப்படின்றத எண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் அவங்கள பின்தொடர்ந்து வந்திருக்காங்களா அப்படின்றத போய் நான் செக் பண்ணிவிட்டு காலையில் வந்துடுறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக இங்கேயே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கிளம்பிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூங்கிட்டாங்க. இருந்தாலும் நம்ம டூத்லெஸ் கொண்டு வந்தீங்கன்னா தூக்கமே வரல. அவனோட நினப்பு பூராவே அந்த நைட் ஃபியூரி மேலே தான் இருக்குது. சரி என்ன தான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணிட்டு பார்த்தீங்கன்னா அவன் அந்த காட்டை விட்டு அப்படி மெதுவாக கிளம்புறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் நைட் ஃபியூரி அங்கே தான் இருக்குது. அதுக்கு வந்து மறையிற தன்மை இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா கூடவே தான் வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே அவங்க பாஷையில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒயிட் நைட் ஃபியூரியும் பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகலான்ற மாதிரி தான் அங்கேயே சுற்றிட்டு இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் நைட் ஃபியூரியை பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ்ஸும் பார்த்துட்டே இருக்கான். அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறாங்க. நம்ம ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா நம்ம டூத்லெஸ் காணோம் அப்படின்ற மாதிரி வெளில வந்து செக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அவனும் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி தான் வந்திருக்கான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ் ஒரு வந்து ஆற்று சைடு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வந்துருச்சு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடக்க முடியாத மாதிரி விழுந்துடுறான். அந்த ஒயிட் நைட் ஃபியூரி பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து சிரிக்குது. நம்ம ஹிக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இருக்கான், என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் நைட் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக டான்ஸ் ஆடி காமிக்குது. அதை நம்ம டூத்லெஸ் அப்படியே பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹிக்கப் அதை பார்த்துருச்சு. ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தரான், இந்த மாதிரி நீயும் பண்ணுறா பக்கவாயா அப்படின்ற மாதிரி. அவனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே பண்ணுறான். அது பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் நைட் ஃபியூரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மண்ணை மேலே தூக்கி போட்டுறான். அந்த ஒயிட் நைட் ஃபியூரி மூஞ்சி ஃபுல்லாக அழுக்காயிருது. நம்ம ஹிக்கப்பும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான் டூத்லெஸ்ட்டை, இந்த மாதிரிலாம் பண்ணி இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணுறான் அந்த ஒயிட் நைட் ஃபியூரி அப்படின்ற மாதிரி. அவன் பண்ண பார்த்துட்டீங்கன்னா நம்ம டூத்லெஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். அந்த ஒயிட் நைட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கு, என்னடா அவன் புதுசாக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. அதுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் ஹிக்கா பார்த்துட்டு சொல்கிறான், நீ தப்பாக பண்ணுற அப்படின்ற மாதிரி. இந்த ஒயிட் நைட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் படுத்து தூங்கணும் அப்படின்ற மாதிரி அது சொல்லி காமிக்குது. நம்ம டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக மேலே அப்படியே இறங்குறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குச்சி உடஞ்சி கீழே விழுந்துருவான். டே பொக்கவாயா படம் வரைஞ்சி காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணுறான் இன்னும் அப்படின்ற மாதிரி நம்ம டூத்லெஸ் சொல்கிறான். டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா குச்சை வாயில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு படத்தை வரைஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த நைட் ஃபியூரிட்ட காமிக்கிறான். அதுவும் பார்க்குது, என்னடா அவன் படம்லாம் வரையலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் 2 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பஸ்ஸில் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் பக்கத்தில் வராங்க. என்னதான் இருந்தாலும் அந்த நைட் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போகுது. நம்மளோட டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அவனும் பறக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா சோலவோ பறக்க முடியல, தண்ணியில் விழுந்துறான். அதை பார்த்தா ஹிக்கப் வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிருது. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேப்பை ரெடி பண்ணிட்டு அவனுக்காக ஒரு இதை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த டூத்லெஸ் வந்து ரொம்பவே ஆசை, சீக்கிரமாக பண்ணுறா அப்படின்ற மாதிரி. அவனும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காமிச்சு அவனும் பார்த்தீங்கன்னா அந்த டிராகனுக்கான ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கான். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பு கலரில், அது பார்த்தீங்கன்னா யாரும்
பார்த்தாலும் அதோட ரெக்க மாதிரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரியே ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பை கக்குறான். நெருப்பை கக்குறான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்க ஒன்றும் அழியல. சொல்கிறான் உடனே சீக்கிரமாக நம்ம அந்த இடத்துக்கு கிளம்பணும், சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் டக்குன்னு அதுக்கான வாழையும் செட் பண்ணி முடிச்சிடான். செட் பண்ணி முடிச்சுன்னு வந்து ஹிக்கப் வந்து டூத்லெஸ்ட்டை சொல்கிறான், நீ வந்து அந்த நைட் ஃபியூரி கூடயே போ, நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த நைட் ஃபியூரி அமுச்சு விட்றான். அந்த நைட் ஃபியூரியும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்துட்டு சந்தோஷமாக அவனை விட்டு போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹிக்கப்போட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கெட்டம் இருப்பான் இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிடறான் ட்ராகனை விட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ கீழே விழுவாமல் அந்த ட்ராகன் மேலே திரும்ப ஏறி உட்காந்துடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து விசில் அடிப்பான். விசில் அடிச்சுட்டு நீ தானே ஸ்டோயிக்கோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பே பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ் தான் காமிப்பாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேடிட்டு இருக்கான் அந்த ஒயிட் நைட் ஃபியூரி எங்க அப்படின்ற மாதிரி. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே தான் பறக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ரெக்க இருக்குது. அப்படியே ரெக்க இருக்கிறத காமிக்கிறான். அந்த ஒயிட் நைட் ஃபியூரியும் பார்க்குது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவனும் அப்படியே ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹிக்கப் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையில் இருப்பான். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் ட்ராகன் வந்து ட்ராகன் கூட தானே வாழ முடியும் அப்படின்ற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பை கக்கி காமிக்குது. இதே மாதிரி நம்ம டூத்லெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நெருப்பை கக்கிட்டு அந்த நெருப்புக்குள்ளார போகாம பாருங்க, அந்த ரெக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. அவ்வளோதாங்க, இனிமேட்டுக்கு உங்கள் லைஃப் சூப்பர் அப்படியே போய்கிட்டு இருக்கும். அவ்வளோதாங்க, இனிமேட்டுக்கு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான புதிய இடத்தை தேடி அவங்க பாட்டு கடலை தாண்டி அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இடம்லாம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து தான் காமிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட் எல்லாம் பார்ட்டி கொண்டாடிட்டு அப்படியே எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. ஆனால் ஹிக்கப்போட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம டூத்லெஸ்ஸை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஹிக்கப்போட அம்மா வந்து அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு கிளம்பணும், அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துட்டான், நான் இப்படியே அவனுக்கு தெரியாமல் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். நம்ம ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைம்மா நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, நம்ம மெதுவாக போய்க்கலாம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அவனை போய் கொல்லணும், அவனை கொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கான். கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரும் போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் பார்த்தீங்கன்னா அவன் ரெக்கமெண்ட் செஞ்சு வச்சிருப்பான் இல்லையா, அது மூலிமா பறந்து அவன் இடத்துக்கு அங்கே வரான். கீழே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியும் ஏற்கனவே இவங்களாம் அங்கே வருவாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரியும். இவங்களும் பார்த்தீங்கன்னா அழுங்காமல் அந்த மாதிரி அந்த கல் பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க என்னதாங்க நடக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழுங்காமல் கீழே இறங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு கொண்டு போகிறான். டக்குன்னு அந்த கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வளைய விரிச்சு எந்த ட்ராகனும் மேலே போக முடியாத மாதிரி இவனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு எல்லாத்தையும் அடைச்சிடுறாங்க. ஹிக்கப் நீ எனக்கு இங்கே வருவேன்னு தெரியும், உன்னை நான் பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தேன், உன்னோட நைட் ஃபியூரி போயிருச்சு அதுவும் எனக்கு தெரியும், அதுவும் என்னோட வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பே. ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் முடிஞ்சதாக பண்ணுறான். ஆனால் அவன் வளர்க்குற ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆசிட்டை மாதிரி கக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப் தப்பிச்சு பார்க்குறான். ஆனால் முடியல. அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே துரத்திட்டே போகுது. என்ன தான் பண்ணுறது, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகனுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா போராடுறாங்க. என்ன தான் பண்ணாலும் அவங்களால முடியாது. அந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது. இருந்தாலும் ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டன்ட்டு தாகுது. ஹிக்கப்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் இல்லையா, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்பை கூட்டிட்டு அந்த வழியிலேருந்து தப்பிச்சிடறாங்க. இருந்தாலும் கெட்டவன் சொல்கிறான், நீங்கள் எங்கே போனாலும் உங்களை நான் விட மாட்டேன், உங்களை நான் பின்தொடர்ந்தே வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹிக்கப் எல்லாத்துட்டையும் சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி ஒரு நைட் இங்கே இருங்க, நானும் ஆஸ்ட்ராய்டும் போயிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போய்ட்டு அந்த ஹிடன் பிளேஸை போய் கண்டுபிடிக்க பார்க்குறோம், அந்த ஹிடன் பிளேஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம கிட்ட இருக்க எல்லா ட்ராகனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் ஏறுறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் அந்த கெட்டவங்கிட்ட போனாங்க இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஃப்னட் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டா. ஆனால் ரஃப்னட் தொல்லை வந்து தாங்க முடியாது, ஏன்னா அவள் பேசியே எல்லாத்தையும் கொல்லுவா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கெட்டவனை வந்துட்டு ரொம்ப கடுப்பேற்றிடுறான். உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த கெட்டவனுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்ட்ராய்டும் ஹிட்டப்பும் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டை தேடுறதுக்கோசரம் போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்குது, எப்படின்னா தண்ணிலாம் வடிஞ்சு கீழே ஊற்றுற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே போயிட்டு இருக்காங்க. அங்கே போனீங்கன்னா இன்னும் உள்ளே போயிட்டே தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹிடனாக இருக்குது. ஹிக்கப் நினைக்கிறான் நம்ம கண்டுபிடிக்க போகிற இடம் இதுதான் நாட்டுக்கு, இது இடம் பார்க்கவே சூப்பராக அமேசிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக. இவனும் நினச்சிடறான் சரி இந்த ஒரு ஹிடன் பிளேஸ் தான் அந்த ட்ராகன் வாழ்றதுக்கு நல்லாயிருக்கும், யாருக்கும் இந்த இடம் தெரியாது அப்படின்ற மாதிரி உள்ளே என்ன போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த இடம் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜொலிக்குது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹிக்கப்புக்கும் பிடிச்சி போயிருது, ஆஸ்ட்ராய்டுக்கும் பிடிச்சி போயிருது. அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ளே போனது அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ராகன் வாழ்கிற சவுண்ட்லாம் ரொம்பவே கேட்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா அமைதியாக கீழே இறங்கி பார்த்தா அங்கே லட்சக்கணக்கான ட்ராகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆஸ்ட்ராய்டும் ஹிக்கப்பும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ்ஸாக அந்த நைட் ஒயிட் ஃபியூரியும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. அதை பார்த்துன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்போட கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகம். சரி என்ன தான் பண்ணுறது, ட்ராகன்ஸ் வந்து ட்ராகன்ஸ் கூட தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்க பார்த்தீங்கன்னா உடனே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராகன் வந்து அவங்க 2 பேர்த்தையும் பயமுறுத்தும். அங்கே இருக்க எல்லா ட்ராகனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துக்கும், என்னடா இது அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஹிக்கப்பும் ஆஸ்ட்ராய்டும் பார்த்தீங்கன்னா வேகமாக சறுக்கிக்கிட்டே கீழே இறங்கி ஓடுறாங்க அந்த ட்ராகன் இருந்து தப்பிக்கலான்னு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்பையும் ஆஸ்ட்ராய்டையும் காப்பாற்றிடுவோம். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்புக்கு வந்து அவங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நினச்சி வைப்போம். ட்ராகன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமானது, அந்த ட்ராகன் தான் அவங்க அம்மா வந்து தூக்கிட்டு போய் கொன்னுச்சு அப்படின்ற மாதிரி கதையை சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்பை பார்த்தீங்கன்னா அதை நினச்சி பார்க்குறோம், ட்ராகன்ஸ்லாம் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்பை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு அவங்க இருக்க இடத்துக்கே வந்து நம்ம டூத்லெஸ் கொண்டுட்டு வந்துடுறோம். ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா டூத்லெஸ்ட்டை சொல்கிறான், நீ இந்த இடத்த விட்டு கிளம்புடா, என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு கவலையோட சொல்லிட்டு இருக்கான்.
இருக்கான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் நைட் ஃபியூரி இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப் ஒரு நக்கு கொடுத்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா உருண்டு புருண்டு இறந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா ஹிக்கப்புக்கு ரொம்பவே சந்தோஷம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஃப் நட் வந்துருவா. நீ எப்படி ரஃப் நட் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அப்படின்ற மாதிரி ஹிக்கப் கேட்குறான். அதுக்கு ரஃப் நட் இருந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா என்னை விட்டுட்டாங்க, நான் அவங்கள பேசியே கொண்டேன், அதனால என்னை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த கெட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஃப் நட்டை காக்கா பிடிச்சி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட் ஒயிட் ஃபியூரி இருக்கும் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஒரு கன்னை வச்சு சுட்டு அதை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிட்டான். டூத்லெஸ் வேகமாக வர்றான். அவனையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கன்னை வச்சு சுட்டு அவனையும் மயக்கம் போட வச்சுட்டான். ஹிக்கப் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேகமாக வர்றான். அதுக்கு அவங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த 2 டிராகனையும் கட்டி அவன் டிராகனை வச்சு மேலே கொண்டுட்டு போயிட்டான். ஹிக்கப் போனால எதுவுமே பண்ண முடியாது, ஒழுங்காக எல்லா டிராகனையும் என் பின்னாடி அமுச்சு வச்சிரு அப்படின்னு சொல்கிறப்ப டிராகன்ஸ்லாம் தாக்க போகுது. இருந்தாலும் சொல்கிறான், நீ டிராகனை சூஸ் ஏதாவது பண்ண பார்த்தீங்கன்னா நான் அந்த 2 டிராகனையும் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி. எல்லா டிராகனையும் மரியாதையாக என் பின்னாடி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். எல்லா டிராகனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட் ஃபியூரி பின்னாடியே போயிடுது. ஹிக்கப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறமேட்டு ஆஸ்ட்ரேட் தான் கொஞ்சம் அவளுக்கு வந்து தெம்பு கொடுக்குறா. நீ வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் மாதிரி ஒரு ட்ரெஸ் செஞ்சு வச்சில்ல, அதை வச்சு நம்மளால இங்கேருந்து பறக்க முடியுங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, சரி அதே மாதிரி எல்லாரும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவன் எல்லா டிராகனையும் பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ள அடைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் ஒரு டிராகன் வந்து அடைக்க முடியல. நீ அடைக்கலன்னா அந்த நைட் ஃபியூரி வந்து நான் கொண்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். எல்லா டிராகனும் வந்து பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ள போகுது. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப் வந்து அவங்க டீமை கூப்பிட்டுட்டு அந்த டிராகன் மாதிரியே பறக்கிறான். பறந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல்கிட்ட வந்துடும். கப்பல்கிட்ட வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா கத்துது. நம்ம டூத்லெஸ் கத்துறான். பின்னாடி என்னடா அப்படின்னு திரும்பி பார்க்குறான். கெட்டவன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம டீமேட்லாம் வந்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ட்ரை பண்ணி தான் வராங்க, ஆனால் முடியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டவனை அடிச்சு கீழே தள்ளிடுறான். கீழே தள்ளணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா புட்டுட்டு உடச்சிட்டு வந்துடுது. ஏன்னா நைட் ஃபியூரி வந்து அவனால் இப்போ தாக்க முடியாது அப்படின்றதுனால எல்லா டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குது. இந்த நேரத்தில் வந்து ஹிக்கப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க ஃபைட் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கெட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா விடுறதா இல்லை. இவங்க எல்லாத்தையுமே தாக்க பார்க்குறான், இருந்தாலும் முடியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸோட வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுது. அந்த கெட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா சுடலான்னு பார்க்குறான். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபயர். அந்த கெட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டிராகன்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் நட் புகைய போல டஃப் நட் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு போடுற மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபியூரியை காப்பாற்றுறதுக்காக அங்கே இங்கேயும் தாண்டி அந்த கைத்தை பிடிச்சி எப்படியும் நம்ம டூத்லெஸ் பக்கத்தில் போயிடுறான். டூத்லெஸ் பக்கத்தில் போய்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கவுத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு வரான். கட் பண்ணி விட்டோன்னா அவ்வளோதான், இன்னமேட்டுக்கு ஆட்டம் ஆரம்பம். நம்ம டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே இருக்க எல்லா வீரர்களையும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராகன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இங்கே இருக்க எல்லாருமே நம்மட்டு காலி அப்படின்ற மாதிரி தான் அந்த சீன் போய்கிட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் வந்து அந்த எல்லாத்தையும் உடைக்கும். இப்போ திறந்து விட்டாங்க இல்லையா, அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உடச்சு அப்படி எல்லா வீரர்களையும் பார்த்தீங்கன்னா அப்படி தடுத்துட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட அவங்க அம்மா வந்துடுறாங்க. இந்த கெட்டவனுங்க பார்த்தீங்கன்னா தாக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டவன் இருப்பான் இல்லையா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒயிட் ஃபியூரியை தூக்கிட்டு போயிடுவான். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டூத்லெஸ் கூட நம்ம ஹிக்கப் போயிட்டு இருப்பான். அங்கே ஒரு சண்டை நடக்கும், இங்கே ஒரு சண்டை நடக்கும். ஹிக்கப்போட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே குட்டி டிராகன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுங்க கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிளான் பண்ணி எல்லாத்தையும் தாக்கிக்கிட்டு இருக்குங்க. சூப்பராகவே தான் போயிட்டு இருக்கு. இங்கே இருக்க எல்லா கப்பலையும் பார்த்தீங்கன்னா நான் சமைக்கலாம் உடச்சிட்டாங்க முக்கால்வாசி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப் போயிட்டு இருப்பான். அவங்க வளர்ப்பாங்க இல்லையா கெட்ட டிராகன்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை தாக்குறதுக்கு வரும். நம்ம ஹிக்கப் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு போராடி போயிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப் வளர்க்குற டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகனுக்கு தெரியாது. உடனே பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக மின்சாரம் மாதிரி வந்து அப்படியே அந்த டிராகன் விட்டுச்சு செதறிடும். அந்த மாதிரி பண்ணிவிட்டுருவோம். அவனாலையும் ரொம்ப முடியாது, உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பவர் இழந்துருவானா. சரி நேராக போயிட்டு போனால் தாக்கலான்ட்டு போவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊசியை போட்டுருவான். ஊசியை போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஃபியூரியை பிடிச்சிருவான். அவன் காலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்டவன் பிடிச்சிருவான். டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவான். உடனே ஹிக்கப் சொல்லுவான் அந்த ஒயிட் நைட் ஃபியூரிட்ட, நீ போய் டக்குன்னு சீக்கிரமாக அவனை காப்பாற்று, அவன் இல்லாட்டி அவ்வளோதான் உயிர் காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஒயிட் நைட் ஃபியூரி பார்த்தீங்கன்னா உடனே வேகமாக போயிட்டு நம்ம டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த தரையில் வேகமாக தள்ளி விட்டுரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்கப்பும் அந்த கெட்டவனும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. அந்த ஹிக்கப்போட காலை தான் பிடிச்சிட்டு இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மாக்கள் டக்குன்னு அந்த காலை எடுத்து விட்டு ஹிக்கப் வந்து தனியாக போயிடும். அந்த வேகத்திலே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நைட் ஃபியூரி பார்த்தீங்கன்னா அந்த ஹிக்கப்பையும் காப்பாற்றிடும். என்னதான் அந்த ஒயிட் நைட் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப்பை பிடிக்கிறனாலும் ஒரு ஆபத்துனோன்னா காப்பாற்றுன்னு சொல்லி அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்ற மாதிரி ஹிக்கப் நினச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். இப்போ வந்து ஹிக்கப் வந்து ரொம்பவே சந்தோஷம், எல்லா டிராகனும் வந்து காப்பாற்றிட்டான். நம்ம பொக்கவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அடி விழுந்திருக்கும் போல அவனால் எந்திரிக்க முடியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் நைட் ஃபியூரி பக்கத்தில் வருது. பக்கத்தில் வந்து தொடுறானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் நைட் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ் அப்படியே லைட்டாக தூக்கி பார்க்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறான். ஹிக்கப் வந்து டூத்லெஸ்ட்டை சொல்கிறான், எல்லா டிராகனும் இனிமேட்டுக்கு நீ தான் பார்த்துக்கணும், நாங்கள் வந்து மனுஷங்களாகவே இருக்கோம், டிராகன்லாம் நீங்கள் தனியாகவே அந்த ஹிடன் வேர்ல்டு வாழுங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க டிராகனை பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு வாட்டி கொஞ்சிக்கிறாங்க. டூத்லெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப் வந்து நம்ம கொஞ்சிட்டு இருக்கான். சரி டூத்லெஸ் இனிமேல் நீ தான் பார்த்துணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா கத்துறான். எல்லா டிராகனும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடி பண்ணிது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிராகனையும் பார்த்தீங்கன்னா அவங்களே கூட்டு போகிறான். நம்ம காபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு உலகம் இருந்தால் தான் வாழும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க இடத்த காமிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்ட்ரேட்டுக்கும் ஹிக்கப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அவங்க சார்பாக. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயசான ஒரு பாட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிற்கிறாங்க. எல்லாருமே கை தட்டி எல்லாருமே சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும்
கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே இவங்க 2 பேத்தோட லைஃப்பும் ஆரம்பிக்குது. அவ்வளோதான். இவங்க 2 பேரும் இப்போ மேரேஜ் பண்ணிட்டாங்களா, அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்கும். ஹிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூத்லெஸ்ஸை பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா போட்டில் அவங்க குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் 2 நைட் ஃபியூரி உட்காந்துருக்கும். அது வேற யாரும் இல்லை, நம்ம டூத்லெஸ்ஸும் அந்த நைட் ஒயிட் ஃபியூரி தான். ஆனால் அதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மள அடையாளம் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிக்கப் பார்த்துட்டு இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக வரும் கப்பலுக்கு. கப்பல் வந்து உட்காந்துட்டு பார்க்கும் இது யாரு அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சிடும் இவன் தான் நம்மளோட ஹிக்கப் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு புரண்டு கிடப்பாங்க. சரிடா விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த 2 குழந்தைங்களும் அந்த டிராகனை பார்த்துட்டு இருக்கும். இதுதான்டா டூத்லெஸ் என்னோட பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டு பார்ப்போம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட் ஃபியூரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க ஜாலியாக. அந்த குழந்தைங்கலாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் நைட் ஃபியூரி இருக்கும் இல்லையா, அதுங்க பார்த்தீங்கன்னா 2, 3 குட்டிங்களை கூட்டிகிட்டு வரும். இதுதான் என்னோட பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி நம்ம டூத்லெஸ்ஸுங்க அமைச்சுக்குவோம். அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. கதை எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இது உங்கள் தமிழன் வாய்ஸ் ஓவர். மீண்டும் சந்திப்போம்.